கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 83ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் முதல் 86ஆம் சங்கீதம் 17ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு விரோதமாக வருகிறவர்களை குறித்து ஜெபிக்கும்போது, ஆண்டவரே, அவர்கள் தூள் தூளாக பல திசைகளிலே பறந்து போகும்படியாக அவர்களை நீர் நொறுக்கி போடும் என்று ஜெபிக்கிறார்கள் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் காட்டை கொளுத்தும் நெருப்பு தொடர்ந்து காட்டிலே பரவிக்கொண்டே போகிறது. அதுபோலவே தேவன் அவர்களை தொடர வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 87ஆம் சங்கீதம் முதல் 89ஆம் சங்கீதம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே சங்கீதம் 87 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ராகாப் என்ற வார்த்தை எதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை? சங்கீத புத்தகத்திலே மிகவும் துக்கமான சங்கீதம் இது. கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறாரா என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள வாருங்கள், செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் சங்கீதம் 87 முதல் 89 வரை சிந்திக்கப் போகிறோம். 87ஆம் சங்கீதத்தின் முகவுரையாக கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டாகிய சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய நகரமாகிய சீயோனை குறித்து பேசுகிறது. அதாவது எருசலேமின் எதிர்கால மகிமையை குறித்து பேசுகிறது. பல்வேறு தேசங்களிலிருந்து எருசலேமிற்கு தேவனை தொழுது கொள்ள வருவார்கள். சங்கீதம் 87:1, அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. இந்த உலகத்தின் அரசாங்கம் ஒரு நாள் அங்கேதான் இருக்கப் போகிறது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஏசாயா சொல்வதை கவனியுங்கள். வாசிக்கிறேன். ஏசாயா 2:2, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். மற்றும் ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறேன். சகரியா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், இன்னமும் சங்கீத புத்தகத்திலே லேவியராம பகுதியிலே நாம் இருக்கிறோம். அதன் மையம் கர்த்தருடைய ஆலயம் அல்லது ஆசரிப்பு கூடாரம். சங்கீதம் 87 2-3 வசனங்கள். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். இதே சத்தியத்தை 48ஆம் சங்கீதத்திலையும் நாம் படித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? வாசிக்கிறேன். சங்கீதம் 48 முதல் 2 வசனங்கள். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். தொடர்ந்து 87ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும். இங்கே ராகாப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகோ கோட்டையிலே வாழ்ந்த ராகாபை குறித்து சொல்லவில்லை. இங்கே ராகாப் என்பது எகிப்து தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சத்தியத்தை ஏசாயா 51:9 சங்கீதம் 89:10 நாம் பார்க்கலாம். இது தெற்கே ஒரு காலத்திலே உலகத்தின் வல்லரசாக இருந்த எகிப்தை குறிக்கிறது. பாபிலோன் என்பது வடக்கு வல்லரசை குறிக்கிறது. ராகாப் என்றால் அமளி என்றும் பாபிலோன் என்றால் குழப்பம் என்பதும் பொருள். சீயோனிலே கிறிஸ்து ஆட்சி செய்யும் பொழுது இந்த குழப்பமும் அமளியும் முடிவடையும். சீயோனே பல தேசங்களின் பிறப்பிடமாகும். இயேசு கிறிஸ்து எருசலேமிலே இருக்கும் பொழுது உலகமே எருசலேமிற்கு வரும். பல தேசங்கள் மாற்றம் பெறும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தேசங்களை கவனித்தீர்களா? பெலிஸ்தியா, தீரு, எத்தியோப்பியா. இங்கே ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், சுவிசேஷமானது இஸ்ரவேலை விட்டு செல்லும் பொழுது உலகத்தின் பெரும்பாதை வழியாய் செல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல, முதலாவது எத்தியோப்பியா தேசத்து மனிதன் ஒருவன் ஞான ஸ்நானம் பெறுகிறான். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரரும் கூறுகிறார். ஒரு காலத்திலே முழு எத்தியோப்பியாவும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும்.
சங்கீதம் 87:5 சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானோர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். ராஜாதி ராஜா பூமியின் தலைமை பீடமாக சீயோனை மாற்றுவார். சங்கீதம் 87:6 கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். அந்நாட்களிலே கர்த்தரிடமாக திரும்புகிறவர்களின் எண்ணிக்கை அநேகமாயிருக்கும். அந்தி கிறிஸ்துவினாலே தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்து கர்த்தரிடமாய் திரும்புவார்கள். எத்தனை மகிமையான ஒரு காலமாய் அது இருக்கப் போகிறது இல்லையா? இப்பொழுது நாம் 88ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். பாடுகளின் மத்தியிலேயும் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை இது வெளிப்படுத்துகிறது. இந்த சங்கீதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முகவுரை மகலாத் லேயனோத் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எஸ்ராகியனாகிய ஏமானின் போதக சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது துக்கமான ஒரு சங்கீதமாகத்தான் தெரிகிறது. 87ஆம் சங்கீதம் மகிமையான ஒரு சங்கீதம். ஆனால் இந்த 88ஆம் சங்கீதம் சற்று துக்கமான அழுகையின் குரல் போல இருக்கிறது. இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லும் பொழுது சங்கீத புத்தகத்திலே மிகவும் துக்கமான ஒரு சங்கீதம் இதுதான் என்று சொல்கிறார்கள். பாருங்கள், சங்கீதம் 88:1 என் இரட்சிப்பின் தேவனாய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இந்த சங்கீதத்தில் காணப்படும் ஒரே ஒரு நம்பிக்கையின் ஒளி என் இரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தர்தான். அங்கேயே சங்கீதக்காரன் பற்றி பிடித்தவராய் இருக்கிறார். இந்த சங்கீதத்தை சிலர் யோபுவின் வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிறார்கள், சிலர் குஷ்டரோக வியாதி வந்த உசியாவின் வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிறார்கள், இன்னும் சிலர் அடைக்கப்பட்டிருந்த எரேமியாவின் வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிறார்கள், இன்னும் சிலர் சுகவீனமாய் இருந்த எசேக்கியாவின் வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிறார்கள். இந்த சங்கீதம் யாரை கருத்தில் கொண்டதாய் இருந்தாலும் மிக வேதனையான ஒரு சூழ்நிலையை இது விவரிக்கிறது. என்றாலும் இந்த எல்லா பாடுகளின் மத்தியிலேயும் தேவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவரே இரட்சகர் என்பதை குறித்த உறுதியையும் இந்த சங்கீதம் தெரிவிக்கிறது. இதுதான் இந்த சங்கீதத்தின் முக்கியமான கருத்து. சங்கீதம் 88:15 சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது, நான் மனம் கலங்குகிறேன். இங்கே மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார். கோபம், மரணம், கல்லறை, இருள் எல்லாவற்றையும் பாடுபட்டு கொண்டிருக்கும் இந்த மனிதர் காணக்கூடியவராயிருக்கிறார். சங்கீதம் 88:16-18 வரை பாருங்கள். உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது, உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரைப் போல் என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்ளுகிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். மற்ற சங்கீதங்களிலே ஆரம்பத்திலே துக்கமான சூழ்நிலையையும் நெருக்கங்களையும் பார்த்தாலும் இறுதியிலே மகிமையான மகிழ்ச்சியான வார்த்தைகளினாலே நிறைவடைவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த சங்கீதத்தின் இறுதி வார்த்தைகளும் இருளானவைகளாக இருக்கின்றன. ஒரு வேத பண்டிதர் சொல்லும் பொழுது விடியற்காலை வருவதற்கு முன்னதாக காணப்படும் அந்தகாரமான இருளைப் போல இந்த சங்கீதம் நிறைவடைகிறது என்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் கடந்து வருகிற துன்பம் துயரம் எதுவாய் இருந்தாலும் கர்த்தரே உங்கள் இரட்சகர் என்ற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? அவரை நீங்கள் பூரணமாய் நம்பலாம். அவரே நீங்கள் நம்பத்தக்க கண்மலையாயிருக்கிறார். சரி, 89ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இந்த சங்கீதம் லேவியராகம வரிசையிலே இறுதியான சங்கீதம். ஒரு ஆங்கில வேத புத்தகம் இந்த சங்கீதத்தை தாவீதின் உடன்படிக்கையின் சங்கீதம் என்று கூறுகிறது. இந்த சங்கீதம் எஸ்ராகியனாகிய எத்தானினால் எழுதப்பட்டது. இதுவும் ஒரு போதக சங்கீதம். இந்த எத்தான் லேவி கோத்திரத்தில் தனிப்பாடல் பாடும் ஒரு பாடகனாய் இருந்திருக்க வேண்டும். இந்த சங்கீதத்திலே தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்று அவரை புகழ்ந்து பாடுகிறார். 10 முறை கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பது கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சங்கீதக்காரன் தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறார் என்பது தெளிவாகிறது. உடன்படிக்கை என்ற வார்த்தையையும் 4 முறை இங்கே பார்க்கிறோம். அதே போல ஆணையிட்டேன் என்கிற வார்த்தையை 3 முறை பார்க்கலாம். மேலும் நான் பொய் சொல்லேன் என்று 4 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 88ஆம் சங்கீதத்தை விட இது மிக வித்தியாசமான ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. 89ஆம் சங்கீதம் முழுவதும் மகிமை நிறைந்ததாய் காணப்படுகிறது. மிக உற்சாகமாய் பாடும் ஒரு பாடலாய் இது இருக்கிறது. தாவீதிற்கு தேவன் செய்த உடன்படிக்கையை சார்ந்ததாய் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா?
2 சாமுவேலின் புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது 7வது அதிகாரத்திலே சற்று நீண்ட காலம் நாம் சிந்தனை செய்தோம். அங்கே தேவன் தாவீதோடு செய்த உடன்படிக்கையை குறித்து சிந்தித்தோம். இந்த உடன்படிக்கை எத்தனை முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்களிலே இவை திரும்ப திரும்ப கூறப்பட்டிருக்கிறது. இந்த முழு சங்கீதமும் தாவீதிற்கு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை குறித்தே கூறுகிறது. சங்கீதம் 89:1, கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு நல்லவராயிருக்கிறாரா? நிச்சயமாக ஆம் என்றுதான் நீங்கள் கூறுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். ஆகவே நானும் கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடுவேன். ஒருவேளை சிறந்த பாடகர்களைப் போல என்னால் பாட முடியாவிட்டாலும் எனக்கு தெரிந்த முறையிலே அவர் எவ்வளவு கிருபை நிறைந்தவர் என்பதை நான் கூறிக்கொண்டே இருப்பேன். தேவனுடைய கிருபைகள் அற்புதமானவை. நன்றாய் கவனித்தீர்களா? உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய உண்மை. 89ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இங்கே கர்த்தர் பேசுகிறார். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். இங்கேயும் இது அவருடைய உண்மையைத்தான் குறிக்கிறது. சரி, சங்கீதம் 89:2, கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். கர்த்தர் உண்மை உள்ளவர். நம்முடைய ரட்சிப்பு கிறிஸ்துவின் மரணத்தின் மேலும் அவரை நம்புகிறவர்களை ரட்சிக்கிற அவருடைய உண்மையையும் சார்ந்ததாய் இருக்கிறது. கர்த்தர் கூறுகிற காரியம்தான் முக்கியமானது. ஒரு கிராமத்திலே ஒரு அருமையான குடும்பம் இருந்தது. அந்த அருமையான தாய் தனது இளைய மகனை பட்டணத்திற்கு படிக்க அனுப்பினார்கள். ஆனால் அங்கே சென்ற அவன் கடவுளை மறந்தவனாய் கடவுள் இல்லை என்பதைப் போல ஜீவித்து வந்தான். ஒருமுறை தாயினிடத்திலே அவன் கிராமத்திற்கு வந்தபொழுது தாய் அவனுக்கு உணவு பரிமாறிக்கொண்டே கர்த்தர் தன்னை எவ்வளமாய் ரட்சித்தார் என்றும் அதை குறித்து அவர்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்றும் அவருடைய ரட்சிப்பு எத்தனை அருமையானதாய் இருக்கிறது என்றும் கூறிக்கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் அவனால் பொறுமையாக கேட்க முடியவில்லை. வெடித்து விட்டான். உங்கள் சின்ன ஆத்மா பெரிய ஒரு காரியம் அல்ல. இந்த பெரிய உலகத்தை ஒப்பிடும் பொழுது அது ஒன்றுமில்லை. தேவன் உங்களை மறந்து விடலாம். நீங்கள் ஒருவர் இருக்கிறீர்கள் என்ற எண்ணமே அவருக்கு வராமல் போய்விடலாம். இவ்வாறு அவன் பேசிக்கொண்டே இருந்தான். பேசி முடித்த பிறகு சற்று நேரம் அங்கே அமைதல் உண்டாயிற்று. சற்று நேரம் அமைதியாய் இருந்த தாய் அவனுக்கு உணவு பரிமாறி முடித்துவிட்டு தான் சாப்பிடும்படியாய் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவர்கள் அவனை பார்த்து, அருமையான மகனே, நீ கூறியதை குறித்து நான் சிந்தித்து கொண்டுதான் இருந்தேன். நீ சொல்வது சரி போலத்தான் தெரிகிறது. என்னுடைய சின்ன ஆத்மா விலையேற பெற்றது ஒன்றுமில்லை. ஆனால் நான் என் ஆத்மாவை இழந்து போனால் நான் இழந்து போவதை விட தேவன் மிகப்பெரிய காரியத்தை இழந்து போய் விடுவாரே என்று கூறினாள். ஒன்றும் புரியாதவனாக, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்றான் மகன். அதற்கு அந்த தாய் மீண்டுமாக, நான் என் ஆத்மாவை இழந்து போவேன் என்றால் அதனாலே எனக்கு எந்த ஒரு பெரிய இழப்பும் இல்லை என்று கூறினாள். அதாவது, நான் பெரிதாக எதையும் இழக்கப் போகிறதில்லை. ஆனால் தேவன் நிச்சயமாக பெரிய காரியத்தை இழந்து போகிறார். ஏனென்றால் அவர் தம்முடைய வார்த்தையை இழந்து போகிறார். அவருடைய மதிப்பை அவர் இழந்து போகிறார். ஏனென்றால் அவர் என்னையும் ரட்சிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே என்று கூறினாளாம். ஆம் பிரியமானவர்களே, அந்த தாய் சொன்னது மிகவும் சரி. தேவன் தாவீதிற்கு கொடுத்த தம்முடைய வார்த்தையை காத்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய பெயர்க்கே அது களங்கத்தை ஏற்படுத்திவிடும். ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர். சங்கீதம் 89:3, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி. தேவனோடு கூட தான் ஒரு உடன்படிக்கை செய்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வசனம் 5, கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஞாபகம் இருக்கிறதா? சங்கீதம் 19:1 நாம் என்ன படித்தோம்? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஆனால் தேவனுடைய உண்மையில் அதிகமான மகிமை இணைக்கப்பட்டதாய் இருக்கிறது. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். சங்கீதம் 89:8, சேனைகளின் தேவனாய கர்த்தாவே,
உம்மைப்போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. இங்கேயும் அவர் தேவனுடைய உண்மையை குறித்து தான் பேசுகிறார். வசனம் 20, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? தாவீதை நான் அபிஷேகம் பண்ணின நேரத்திலே நான் கொடுத்த வாக்கையும் காத்துக்கொள்வேன். வசனம் 24, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஞாபகம் இருக்கிறதா? கொம்பு எதை குறித்து பேசுகிறது? அவருடைய வல்லமையை குறித்து பேசுகிறது. சங்கீதம் 89:27, நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். தேவன் தாவீதோடு செய்த உடன்படிக்கை என்ன? அவனுடைய வம்சாவளியிலே ஒருவரை அனுப்புவேன் என்றார். இந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவை மையமாய் கொண்டது. அவரை குறித்துத்தான் தேவன் சொல்லும் பொழுது, நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன் என்று கூறியிருக்கிறார். இது எத்தனை அருமையான ஒரு சத்தியம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அவருடைய ஒரே பேரான குமாரனாய் வந்தார். பெத்லெகேமிலே அவர் மனூறு எடுத்து தேவனுடைய குமாரனானார். தேவன் பூமியிலே மாம்சத்திலே தன்னை வெளிப்படுத்தினார். அவர் ஒரு தியாக மரணமடைந்த பின்னர், பூமிக்கு வந்த பணியை செய்து முடித்த பின்னர் முதற் பேரானவராக உயிரோடு எழுந்தார். இங்கே உயிர்த்தெழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. சிலுவையிலே மரித்த பின்னர் உயிரோடு எழுப்பப்பட்ட கிறிஸ்து. இதன் பொருள் என்ன? ஆணி பாய்ந்த கரத்திலே தான் இந்த உலகத்தை ஆளும் செங்கோல் இருக்கப் போகிறது. இந்த வசனத்திலே நமக்கு சொல்லப்படும் பொழுது அவர் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. இங்கே சங்கீதக்காரன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே மீண்டுமாக அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். வசனம் 28, என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். நன்றாக கவனியுங்கள். சங்கீதம் 89:29 முதல் 32 வரை கிறிஸ்துவை குறித்து பேசவில்லை, தாவீதை குறித்து பேசுகிறது. அதாவது தாவீதின் குமாரர்கள் தேவனை மறந்தால் தேவன் என்ன செய்வார்? வாசிக்கிறேன். சங்கீதம் 89:30 முதல் 32 வரை. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல், என் வேதத்தை விட்டு விலகி, என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல், என் நியமங்களை மீறி நடந்தால், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இல்லை என்றால் அவருக்கு தண்டனை உண்டு. சங்கீதம் 89:33, ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். அருமையான சகோதரனை சகோதரியே, ஒருவேளை நான் உண்மையற்றவனாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய தேவன் உண்மை உள்ளவர். எத்தனை அற்புதமான நிச்சயம்! தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கை குறித்து இப்பொழுது அவர் ஆணையிடுகிறார். சங்கீதம் 89:34 முதல் 36 வரை கவனியுங்கள். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். எந்த நேரத்திலேயும் தாவீதின் சிங்காசனத்திலே இந்த உலகத்திலே வந்து வீற்றிருக்கப் போகும் ஒருவர் தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரன். சங்கீதம் 89:37, சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். அண்ட சராசரங்களையும் ஆளப்போகும் அரியணையிலே அமரும்படி தாவீதிற்கு ஒரு குமாரன் வரப்போகிறார். வானத்திலே நிலவு இருப்பது எத்தனை நிச்சயமானதோ அதுபோலவே இதுவும் நிச்சயமானது. தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். சங்கீதம் 89:49, ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? தேவனை விட்டு தூரம் போன ஜனங்களுக்கு தேவன் தமது உடன்படிக்கையை மறந்துவிட்டது போல காணப்பட்டது. ஆனால் அவர் தம்முடைய உடன்படிக்கையை மறக்கவில்லை. அவர் உண்மை உள்ளவர். தாவீதின் சிங்காசனத்திலே ஒரு நாள் தேவன் இயேசு கிறிஸ்துவை அமர்த்த போகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே பல முறை நாம் உண்மையற்றவர்களாய் இருந்திருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை இந்த சங்கீதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது.
அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருப்பார் என்றால் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் தமது குண நலனிலே மாறுபடாதவர். கடந்த காலத்திலே அவர் எப்படி உண்மை உள்ளவராய் இருந்தாரோ அதுபோலவே இன்றைக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தமது கிருபையில் அவர் உண்மை உள்ளவர். தமது இரக்கத்தில் அவர் உண்மை உள்ளவர். தாம் பண்ணின வாக்கை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவில்லையே என்ற கேள்விக்குறியோடு இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த ஆண்டவர் நினைவுபடுத்த விரும்புவது அவர் உண்மை உள்ளவர் என்ற சத்தியமே. எனவே ஆபிரகாமை போல ரோமர் 4:21 நாம் வாசிப்பது போல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி நீங்களும் விசுவாசத்திலே வல்லவராகுங்கள். கர்த்தர் சரியான நேரத்திலே உங்களுக்கும் கூறிய காரியங்களை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை மீண்டும் மீண்டும் எங்களுக்கு நினைவுபடுத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த யாராவது கர்த்தர் எனக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன் செய்த வாக்குத்தத்தத்தை இன்னமும் நிறைவேற்றவில்லையே என்ற கேள்விக்குறியோடு இருப்பார்கள் என்றால் நீர் உண்மை உள்ளவர் என்பதை அவர்கள் பூரணமாய் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். சூழ்நிலையை கண்டோ கால தாமதத்தை கொண்டோ உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய்விடாதபடி காத்துக்கொள்ளும். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறீர். நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் உண்மை உள்ளவர்களாக இருக்கவும் மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் வாக்குகளையும் காத்துக்கொள்ள நீரே எங்களுக்கு பலனை தாரும். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? ராகாப் என்றால் அமளி என்றும் பாபிலோன் என்றால் குழப்பம் என்றும் பொருள். சியோனிலே கிறிஸ்து ஆட்சி செய்யும் போது இந்த குழப்பமும் அமளியும் முடிவடையும். சியோனே பல தேசங்களின் பிறப்பிடமாகும். 88ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை சங்கீதக்காரன் பற்றி பிடித்து கொள்கிறார். 88வது சங்கீதத்தை சிலர் யோபுவின் வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிறார்கள். சிலர் குஷ்டரோக வியாதி வந்த உசியாவின் வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிறார்கள். இன்னும் சிலர் அடைக்கப்பட்டிருந்த எரேமியாவின் வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிறார்கள். இன்னும் சிலர் சுகவீனமாய் இருந்த எசேக்கியாவின் வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிறார்கள். இந்த சங்கீதம் யாரை கருத்தில் கொண்டதாயிருந்தாலும் மிக வேதனையான சூழ்நிலையை இது விவரிக்கிறது. அன்பர்களே, கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறாரா? நிச்சயமாக நீங்கள் ஆம் என்று கூறுவீர்கள் என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார். ஆகவே நானும் கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடுவேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஏசாயா 54:17.